எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் ஆரம்பிக்கட்டும், குடிபிடிக்க ஆரம்பிக்கட்டும், லைக் பெருசா பகன்னு எரிய ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஆரம்பிச்சு விட்டாங்க. இன்னொரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, லைக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல லைக் இந்த காவேரி இஷ்யூவை பத்தி பேசும்போது அங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பெருசா சர்ச்சையை உண்டாக்கி இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே குறிப்பா அங்க இருந்த தொண்டர்கள்லாம் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்த, இவர் வந்து தண்ணி வர வேண்டிய இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நான் காவேரியை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அங்க சொல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசினதால இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து நான் அப்பெல்லாம் பேசவே இல்லை, நான் யாரும் மீனே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. பட் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பேசினாரு, ஒரு மேடையில ஒரு இடத்துல என்ன மாதிரியான விஷயத்த குறிக்கிறாப்புல. அதாவது அரசியல் பண்ணதுன்னா லைக் பர்சனலா வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். லைக் அதே வந்து டிவிகே காரங்க வந்து டிஎம்கே காரங்களை பத்தி பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பர்சனல் திங்ஸ் வந்து லைக் காலங்காலம் தலைமுறையா பேசலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் அதுதான் என்னது தமிழ்நாடு பாலிடிக்ஸை தாண்டி இப்போ வந்து பர்சனல் பாலிடிக்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப சோகமா ஐயோ அப்படின்ற மாதிரி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா பஸ்ல ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு போட்டோவை பார்க்கும்போது, அந்த ஒரு விஷுவலை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பட் மக்கள் இங்க வந்து எல்லாருமே உட்காந்துக்கிட்டு போராடுவோம் எங்க தலைவர் வந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் போராடுவோம் அப்படின்ற மாதிரி வெளியில போராடிட்டு இருக்கணும். ஆனா அவங்க வந்து சிரிச்சுட்டு அப்படியே போவாங்க. லைக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கே விஜய் அவர்கள் கைதானாலுமே சரி, ஜெயில எல்லாருமே என்ன ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது வந்து ஒரு சின்ன ரூம்ல 10 பேர் வந்து கீழே தரையில படுத்துக்கிட்டு ஒரு 3 வேளை தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி, டைம் ஆனா சாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? கிடையாது. அந்த படம் எப்படி என்னென்ன படத்துலாம் இதை பார்த்துருக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஐபிஸ்லாம் அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமு, பெட்டு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில ஜெயில இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து உள்ள வந்து ஜாலியாக தான் உட்காந்துட்டு இருக்க போறாரு. இன்னும் மிஞ்சி போனா என்ன ஒரு நாளோ 2 நாளோ இன்னைக்கே ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆயிடுவாப்ல. பட் இந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து புதுசா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.